நேற்று குற்றாலம், இன்னைக்கு இங்கேயா? யாரும் இங்க கிளம்பாதீங்க. பொதுவாகவே மே மாதம் அப்படின்னாலே ரொம்பவே வெப்பமான மாசமாத்தான். வெப்ப காற்று மற்றும் அக்னி நட்சத்திரம் மாறி மாறி வரக்கூடிய மாதம் மே மாதம் தான். பள்ளி குழந்தைகள் எல்லாருக்குமே விடுமுறை விடப்பட்டு இருக்கிற ஒரு மாதமும் கூட. விடுமுறை அப்படிங்கறதால பெற்றோர்கள் எல்லாருமே குழந்தைகளை கூட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு குளுகுளுப்பான இடத்தை தேடித்தான் போவாங்க. அதே போலதான் ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம் போன்ற பல பகுதிகளில் எங்கு குளுமையா இருக்குமோ அந்த இடத்தை நோக்கி பெற்றோர்கள் படையெடுத்து போறாங்க. இப்போ குற்றாலம், கொடைக்கானல், ஊட்டி எல்லாமே நிரம்பி வழியுது மக்கள் கூட்டத்தால. ஊட்டி, கொடைக்கானல் எல்லாம் போகணும் அப்படின்னாலே கொரோனா காலம் போல ஊட்டி, கொடைக்கானல் போறதுக்கும் பாஸ் நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறாங்களாம் தமிழக அரசு. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நிரம்பி வழிகிறதால இந்த முறையை செயல்படுத்தி இருக்கிறாங்களா. நேத்து திடீர்னு பழைய குற்றால அருவியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுச்சு. அதுல 19 வயது சிறுவன் சிக்கி பிணமா தான் மீட்கப்பட்டான். அருவியில குளிச்சுக்கிட்டு இருந்த எல்லா மக்களுமே நடுங்கி ஓடுற வீடியோ காட்சிகளையும் சமூக வலைதளங்கள்ல பரவி இருந்துச்சு. நாம் அனைவருமே அதை பார்த்த ஒன்றுதான். அதே போல உடுமலை பகுதியில் இருக்கிற திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில கனமழை காரணமா திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. கடுமையான வெள்ளப்பெருக்கு காரணமா சுற்றுலா பயணிகளுக்கு அருவிக்கு செல்ல தடை விதிச்சிருக்கிறாங்க. திருப்பூர் மாவட்டத்துல உடுமலை பக்கத்துல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில மாலை முதலே தொடர்ந்து மழை பெய்துட்டு வர்றதால திடீர்னு வெள்ளம் ஏற்பட்டிருக்குது. பாலாற்றுல காற்றாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுறதால திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரர் கோவில் முழுவதுமே வெள்ளத்தால மூழ்கி காணப்படுது. திருமூர்த்தி அணைக்கு நீர்வரத்து உயர்ந்துட்டு வருதான். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான குருமலை, குளிப்பட்டி, மேல் குருமலை உள்ளிட்ட மலை கிராம பகுதிகளிலையும் பெய்த கனமழையால அருவியில காற்றாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுதான். அருவியோட கீழ்ப்பகுதியில இருக்கிற கோவில் வளாகம் முழுவதுமே வெள்ளத்தால சூழ்ந்திருக்குது. அமனலிங்கேஸ்வரர் கோவில்ல சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் எல்லாருமே உடனடியா வெளியேற்றப்பட்டதால இன்னைக்கு பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்குது. இதே போல அருவியில நேற்று காலை முதலே அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்த நிலையில மாலையிலிருந்து அனைவருமே வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. அருவியில ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமா பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடையும் விதிச்சிருக்கிறாங்க. மேலும் அருவி மற்றும் கோவில் பகுதிக்கு பொதுமக்கள் போகாம தடுக்க காவல்துறையும் அங்க இருக்கிற ஊழியர்களும் பாதுகாப்பு பணியிலையும் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆனா காவல்துறை சுற்றுலா பயணிகளுக்கு அறிவிப்பது என்னன்னா, இந்த நேரத்துல சுற்றுலா வர்ற பயணிகள் எல்லாருமே இது போன்ற இடங்களுக்கு செல்லாம இருக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. இப்போ இந்த வெள்ளப்பெருக்கு காட்சிகள் தான் சமூக வலைதளங்கள்ல படு வைரலா பரவிட்டு வருது.